ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா. எனது அன்பு பிள்ளையே, இப்போதுதான் உன் வாழ்க்கையை நான் மாற்றுவதற்காக சரியான நேரத்தை குறித்து வச்சுட்டேன். காரணமில்லாமல் இப்போது நான் உன்னை தேடி வரவில்லை என் செல்வமே. கூடிய சீக்கிரமே நான் சொல்லக்கூடிய இந்த நபர் மூலமாக உன் வாழ்வில் நல்ல செய்தி ஒன்று கிடைக்கப் போகுது. நான் எதிர்பார்த்தது எப்போ நடக்கும் எப்போ நடக்கும்னு ஏங்கி தவித்து கொண்டிருந்த உன் வாழ்வில் உனக்கான விஷயத்தை நல்லபடியாக இவர் மூலமாக தான் நான் முடிச்சு வைக்க போகிறேன். ஒரு மலரிடமிருந்து மனம் எவ்வளவு வருதோ அதை பொறுத்து தானே அந்த மலர் பேரும் புகழும் பெறுகிறது. நல்ல வாசனையாக இருக்கக்கூடிய மலரை எல்லாரும் விரும்புவார்கள். அதே போல் நல்லா காசு பணம் மதிப்பு செல்வந்தன்னு இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு தான் இங்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கப்படுகிறதல்லவா. இது உன்னிடம் இல்லாத பட்சத்தில் தானே இப்போது உன்னை எல்லாரும் தள்ளி வைக்கவும் தாரண்டி போகவும் தயாராக இருக்கிறாங்க. என் அன்பு பிள்ளையே, எது உன்னிடம் குறைவாக இருக்கிறது என மற்றவர்கள் உன்னை மதிக்கவில்லையோ அதையே உனக்கு அள்ளி கொடுப்பதற்கும் உன் விருப்பத்தை நிறைவேற்றி உனக்கான விஷயத்தை செஞ்சு முடிச்சு நீ நினச்ச விஷயத்தில் வெற்றியை தருவதற்கும் தான் இப்போது உன்னை தேடி வந்திருக்கிறேன் என் செல்வமே. தகுதி இல்லாத மனுஷர்களை நம்பி நீ ஏமாந்து போனதெனவோ உண்மைதான். அப்படிப்பட்ட நம்பிக்கை துரோகத்தை செய்த மனிதர்கள் இப்போது என் கண்ணெதிரே வந்து நின்று என்னையே கையெடுத்து கும்பிட்டு வணங்கிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தவங்களுக்கு 1000 துரோகம் செஞ்சுட்டு ஏமாத்திட்டு என்கிட்ட வந்து வணங்கி நின்றால் நான் எல்லா தவறையும் மன்னித்து அவர்கள் விருப்பத்தை நிறைவேற்றி விடுவேனா என்ன? இங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே என் பிள்ளைகள் தான். எல்லாரையும் நான் ஒன்றா தான் பார்க்குறேன். இருந்தாலும் கூட ஒவ்வொருவரும் குணத்தளவில் மனசளவில் வேறுபட்டவர்களாக மாறுபட்டவர்களாக இருக்கும்போது ஒருத்தர் தவறு செஞ்சால் அதை தண்டிக்கிற கடமையும் எனக்கு தானே இருக்குது. அப்படிதான் இப்போது உன்னை ஏமாற்றியவரும் உனக்கு துரோகம் செய்தவரும் என்னிடமிருந்து தண்டனையை பெறுவதற்காக என் கண்ணு முன்னாலே வந்து என்னையே வணங்கிட்டு இருக்காரு. பரவாயில்ல, அதை பற்றி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். நீ கவலை கொள்ள வேண்டாம் என் செல்வமே. அதே நேரத்தில் யார் உன்னை மட்டமாகவும் ஏளனமாகவும் இழிவாகவும் நினைக்கிறாங்களோ அடிக்கடி அவங்கள போய் பார்த்துக்கிட்டே இரு. அவங்க கண்ணு முன்னால் நீ படும்போதெல்லாம், உன்னை கடந்து அவர்கள் போகும்போதெல்லாம், இவங்க கண்ணு முன்னால் நான் ஜெயிச்சு இதை விட கம்பீரமாக சந்தோஷமாக வைராக்கியத்தோடு வாழ்ந்து காட்டுவேன்ற எண்ணத்தை உனக்குள் வளர்த்து கொண்டே இரு என் செல்வமே. ஏன்னா யாராவது உன்னை அசிங்கப்படுத்தவும் அவமானப்படுத்தவும் இருக்கும்போது தானே அவங்க கண்ணு முன்னால் வாழ்ந்து காட்டணுன்ற வெறியே அதிகமாகும். அவமானம் மட்டும்தான் மனிதன் அடுத்தடுத்த நிலைமைக்கு போகணுன்ற எண்ணத்தை உருவாக்கி அடக்க முடியாத பலத்தையும் தரும். யாரோ உன்னை மரியாதை குறைவாக பேசிட்டாங்க, யாரோ உன்னை சட்டம் செய்யலை, யாரோ உன்னை சரியாக நடத்தவில்லை என்பதற்காக உன் மனசு பொங்கி எழுதே. என்னை பார்த்து அவங்க இப்படி சொல்லிட்டாங்களே, என்னை பார்த்து இப்படி மட்டமாக நினச்சிட்டாங்களேன்ற அந்த எண்ணமே நீ அடுத்து உன் வாழ்வில் உருவாகி உருப்பெரியதாக வருவதற்கும் வெற்றியை அடைவதற்கும் நிச்சயமாய் உனக்கு துணை நிற்கும் என் செல்வமே. ஒரு சிலர் உன்கிட்ட வேணுமானா பேசாமல் இருக்கலாம், ஆனால் உன்னை பற்றி அடுத்தவங்க கிட்ட எப்போதும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. இல்லாததையும் பொல்லாததையும் உன்னை பற்றி பகிரும் அந்த மனிதர்களை நினச்சி நீ வருத்தப்பட வேணாம். நீ என்ன செஞ்ச? ஒருத்தவங்க நமக்கு பிடிக்கலையா ஒதுங்கி போயிடணும், துஷ்டனை கண்டா தூரமாக விலகி நின்றுடணும்னு நினச்சி அவங்கள பற்றி பேசுகிறதையும் யோசிக்கிறதையும் நிறுத்திட்ட. ஆனால் உனக்கு பிடிக்காத உன்னை பிடிக்காத அந்த மனிதர் எப்போதும் உன்னை பற்றி அடுத்தவரிடம் குறை சொல்லி கொண்டும் பொறுமை கொண்டும் உன் மீது பொறாமைப்பட்டு பேசுவதுமாகத்தான் இருக்கிறார். இதில் யார் தவறு நான் சொல்லட்டும்? நிச்சயமாக அவர் செய்த தவறுக்கு தண்டனையும் உன்னுடைய நல்ல மனசுக்கும் நல்ல குணத்துக்குமான நன்மையையும் நான் தந்தே தீருவேன். நீ தேவையில்லாமல் எதை பற்றியும் அதிகமாக ஆராய்ச்சி செய்வதோ ஆழமாக சிந்திப்பதோ வேண்டாம் என் செல்வமே. ஏன்னா எந்த விஷயமா இருந்தாலும் முதல் முறை யோசிக்கும் போது மட்டும்தான் அது யோசனை. மீண்டும் மீண்டும் ஒரு முடிவு எடுத்ததுக்கப்புறமும் ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறமும் இது சரியாக வருமா வராதான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தால் அது நிச்சயமாக குழப்பமாக மாறி உன் நிம்மதியையும் சீர்குலைத்து விடும். எந்த விஷயமா இருந்தாலும் முடிவு எடுப்பதற்கு முன்பாக பலமுறை யோசனை செய். ஆனால் முடிவு எடுத்துட்டினா தைரியமாக அதில் களம் இறங்கிவிடு என் செல்வமே. நீ நல்லா இருந்தா உன் பக்கத்து வீட்டுக்காரன் அதை ஒத்துக்கிற மாட்டான். நீ நல்லா வளர்ந்து வர்ற, நல்லா சாப்பிட்ற, நல்லா ஆடைய நீர சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வாழ்கிறனா அதை ஜீரணித்து கொள்ள முடியாமல் அவர்கள் ஏதாவது உன்னை பற்றி புறம் பேசுவார்கள். ஆனால் நீ வாழ்கிறதே உன்னுடைய சொந்தக்காரனுக்கு பிடிக்காது தெரியுமா? எப்படிலாம் வாழ்கிறான் பார், என்னென்னலாம் வாங்குறாங்க, அப்படி செய்கிறாங்க இப்படி செய்கிறாங்கன்னு உன்னை பற்றி பொல்லாததையும் பொல்லாததையும் பேசக்கூடிய மனிதர்களாக உனக்கு சொந்தமான உனக்கு நெருங்கிய உறவுகளே இருக்கத்தான் செய்கிறார்கள். மொத்தத்தில் மனுஷன் யார் நல்லா இருந்தாலும் யாருக்கும் இங்கே பிடிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க.
எல்லா உறவுகளும் தன்னிடம் உதவி கேட்டு வந்து நிற்கணும். ஆனால் யாரும் தன்னை விட உயர்ந்த நிலைமைக்கு வந்துடக்கூடாதுன்னு நினைக்கக்கூட மனிதர்களுக்கு மத்தியில் நீ யாரை பற்றியும் கண்டுகொள்ளாமல் கவலைப்படாமல் உன் வாழ்க்கையை முன்னேறி முன்னுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய வேலையை மட்டும் சரியாக பார்த்து கொண்டிரு என் செல்வமே. ஏன்னா இங்கே உள்ள மனிதர்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு சொத்து சேர்க்கலாம், அல்லது அடுத்தவனை ஏமாற்றி ஏக்கர் ஏக்கராக சொத்து சேர்த்தாலும் இடம் வாங்கினாலும் கூட சுடுகாடு என்ன சொல்லும் தெரியுமா? நீ அடுத்த இடத்துல 1000 ஏக்கர் வாங்கலாம், ஆனால் கடைசியில் உன்னை வாங்க போவது நான் தான் என்று. அதனால தான் சொல்கிறேன், அடுத்தவரை ஏமாற்றி சொத்து சேர்க்க வேணும், அடுத்தவனுக்கு துரோகம் செஞ்சு நாம் நல்லா வாழ்ந்துடணும்னு யாரும் யோசிக்க வேண்டாம். நீ செய்யக்கூடிய ஒரு சின்ன வேலை தவறாக போயிடுச்சுன்னு அதை வச்சு நீ இப்படிதான்னு யாராவது சொன்னால் அப்படிப்பட்ட மனிதர்களின் நட்பும் உறவும் உனக்கு அவசியமில்லை என் செல்வமே. ஏன்னா எல்லா மனிதனும் எப்போதும் ஒரே மாதிரி நல்லவனாக யோசிப்பவனாகவும் சரியாக எல்லா வேலையும் செய்பவனாகவும் இருக்க மாட்டான் தானே. சந்தர்ப்ப சூழ்நிலைகள் தவறலாம், மாறலாம். அப்போது மனிதன் ஏதாவது தவறு செய்யக்கூடியது போல்தான் நீயும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒரு விஷயத்தை தவறாக செஞ்சிட்டன்றதுக்காக அதை வச்சு உன் நடத்தையை தீர்மானித்தால் அவர் எப்படி உன் மீது உண்மையான நட்பு கொண்ட மனிதராக இருப்பார்கள்? அப்படி உன்னை புரிஞ்சுக்காம ஏதோ யாரோ தவறாக சொன்னாங்கன்னா உன்னை குறை சொல்பவனுக்கு நீ போய் விளக்கம் சொல்லி நேரத்தை விரயமாக்க வேண்டாம். யாராக இருந்தாலும் சரி, உன்னை பற்றி யார் என்ன வேணாலும் சொல்லிக்கட்டும்னு நினச்சிக்கிட்டு அவங்க மனசு போல் அவங்க நினச்சிக்கட்டும்னு விட்டுட்டு ஓ வாழ்க்கையும் உன் வேலையை மட்டும் பார்த்து போய்கொண்டே இரு என் செல்வமே. ஆடம்பரமாக வாழ ஆசைப்பட்டு மன நிம்மதியை தொலைச்சிடாம உன்கிட்ட என்ன இருக்கும் அதை கொண்டு திருப்திகரமாக மனநிறைவோடு சிக்கனமாய் சேமிப்போடு செலவு செய்து உன் வாழ்க்கையை வாழ பழகு. ஏன்னா எந்த அளவுக்கு நீ எளிமையாக இருக்க, எந்த அளவுக்கு மன நிம்மதியோடு உன் வாழ்க்கையை வாழ்கிறங்கிறது தான் இங்கே முக்கியமே தவிர அடுத்தவன் பார்க்குறதுக்கு நம்ம பெருமையாக இருக்கணும், அது இதையும் நிறைய வாங்கி ஆடம்பரமாக வாழணும்னு ஆசைப்பட்டு நீயே உன் வாழ்க்கையை சிக்கலில் மூழ்கடித்து கொள்ள வேண்டாம். உன்னை அதிகமாக விமர்சிக்கும் மனிதர்களைக் கண்டு நீ பயப்படாத. ஏன்னா அவங்க ஏற்கனவே உன்னை பார்த்து பயந்ததுனால தான் எங்கே நீ அவங்களோட நல்லா வாழ்க்கையை வாழ்ந்துருவியோன்னு யோசித்து கவலைப்படுறதுனால தான் உன்னை விமர்சனம் செய்கிறார்கள். அடுத்தவரின் விமர்சனத்தையும் குறையையும் பெரிதாக நினைத்து அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து நீ வருத்தப்படவே வேண்டாம். உன்னுடைய செயலும் உன்னுடைய வார்த்தைகளும் சரியாக இருக்கிறதான் மட்டும் உன் மனசாட்சிக்குள் நீ ஆராய்ந்து பார்த்தால் போதும். எப்போதும் நிம்மதியாகவும் அமைதியாகவும் உன் வாழ்க்கை அமையும். ஒருபோதும் அடுத்தவர்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது, அடுத்தவங்க வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்காம உன்னுடைய செயலும் உன்னுடைய நேர்மையும் உன்னுடைய செயல்களும் உன்னுடைய சொல்லும் எப்படிப்பட்டதாக இருக்குன்னு அதில் இருக்கும் உண்மையை மட்டும் பாரு. அடுத்தவன் நீ நேர்மையை சந்தேகிக்கும் முன்பாக உன்னிடம் உண்மை இருக்கிறதா என்பதை புரிந்து நடந்து கொள் என் செல்வமே. இந்த உலகத்தில் எல்லாரும் எல்லாரையும் புரிஞ்சுக்கிறவங்களா இருக்கவே முடியாது. 2 நாள் பழகி பேசி புரிஞ்சுக்கிட்டவங்களும் இருக்காங்க, 20 வருஷம் ஒன்றா பழகி புரிஞ்சுக்காம சண்டை போட்டு பிரிஞ்சவங்களும் இருக்காங்க. ஆக மொத்தத்தில் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மாதிரி. நீ எம்மாதிரி வாழ்க்கையை வாழப்போகிறாய் என்பதை மனதளவில் தெளிவாக உறுதியாக வைத்துக்கொள். நிச்சயமாக உனக்கு நல்வாழ்வை நான் அமைத்து தருவேன்.